கேப் புக் பண்ணீங்கன்னா இனி அதை ரெட் டாக்ஸில புக் பண்ணுங்க. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். கார்த்திபுரம், South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. வாழ்த்துக்கள் சொல்கிறதா இல்லை பரிதாபப்படுறதான்னு தெரியல. டீசென்ட் பாலிடிக்ஸ் நான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளில் பயன்படுத்தினாரு. இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு மேடைகள்லையும் அது அவங்க பின்பற்றலன்றது தெரியுது. சில பேர் தற்கொலைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தான் நிஜமாவே அவர் உருவாக்குறாரோ அப்படின்ற ஒரு அச்சம் டெஃபினட்டாக இருக்கு. திருக்குறள்லாம் சொல்லி அவர் பேசியிருந்தது அப்படின்றதெல்லாம் அது திருக்குறளில் விஜய் குரல் அவ்வளோதான். திருவள்ளுவரை நம்ம அசிங்கப்படுத்தக்கூடாது. ஸோ தமிழ்நாடு பட்ஜெட்டில் இப்போ பின்னாடி போயிருக்கு. அவங்க புறம் தள்ளியிருக்காங்க. இன்னும் சொன்னால் வஞ்சிச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வஞ்சனையை விஜய் கேள்வி கேட்டிருக்காருன்னு கேட்டால் இல்லை. நீங்கள் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர், தமிழ்நாட்டுடைய சிஎம்மா விஜய் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ ஒருவேளை நீங்கள் இந்நேரம் இந்த நாற்காலியில் உட்காந்துருந்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டை பார்த்து என்ன விமர்சனம் பண்ணியிருப்பீங்களோ அது என்ன வச்சிருக்கணும்ல, தார்மீகமாக வச்சிருக்கணும்ல. ஒன்று, உங்களுக்கு இந்த பட்ஜெட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்காது. இல்லை இந்த பட்ஜெட்டை பார்த்து நம்ம விமர்சிச்சா நம்ம மேலே ஒன்றிய அரசு கை வச்சிருமோன்ற பயம். அதிமுகவோட ஒரு சூழல் இன்னைக்கு என்னவா போச்சு அப்படின்னா, திமுகவில் பல மேடைகள் எங்கள் தலைவர்களே சொல்லியிருக்காங்க, எங்களுடைய எதிர்க்கட்சியாக அதிமுக வரணும்னு தான் நாங்கள் விரும்புகிறோம். கொள்கை எதிரியாக அவங்க இருக்கிறதுனால மட்டும்தான் ஹெல்தி காம்படிஷன் தமிழ்நாடு அடுத்த நிலைக்கு போகுது. ஆனால் இன்னைக்கு புதுசாக கட்சியை தொடங்கினவங்க நான் தான் எதிர்க்கட்சின்னு ஒரு எலெக்ஷனை கூட இன்னும் சந்திக்காமல் பிரகடனப்படுத்துகிறாங்க. சந்திரமுகே தன்னை தானே நினைக்கிறதுனால கூட்டணிக்கு யார் வேணாலும் வரலாம் அப்படின்ற மாதிரி கையை நீட்டிட்டு கூப்பிட்டாரு. யாருமே வரல திமுக கூட்டணிக்குள்ளதான். ஏன்னா காங்கிரஸ் இன்னும் அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லல. நீங்க தான் ஜெயிக்க போறீங்கன்னு தெரியுது. அப்போ உங்க கூட நாங்க இருக்கோம், எங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீட்ஸ் வேணும்னு கேட்கறது தார்மீகமா எல்லா இடத்துலயும் இந்தியா முழுக்க நடக்கிறது. ஆனா ஆட்சி அதிகாரத்துல பங்குன்றது இந்த முறை தானே அதிகமா இருக்கு. பாசிசத்தோட மறு உருவமாக தான் இன்னைக்கு புதுசாக வந்த நிறைய பேரையும் பார்க்கக்கூடிய சூழல் அப்படின்றது இருக்கு. நேரடியாக வர முடியல, கூட்டணி வச்சு வர முடியல. ஸோ நமக்கான தேர்ட் ஃபேக்டர் ஒன்று உருவாக்கி வைக்கும்னு சொல்லிட்டு புதுசாக கிளப்பி விடுறாங்களோன்ற ஐயப்பாடும் மக்கள் கிட்ட இருக்கு. அப்படின்றப்போ ஏதோ ஒரு வகையில் முன்னாடி பாஜக இருக்கு இருக்கலாம். ஸோ கமலஹாசன் வந்த சமயத்திலையும் திமுக இதை தான் சொன்னது. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு திமுகவிலிருந்து பத்மபிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட தான் பேசுறதா இருக்கும். பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம். நேற்று தாவேகா 2 ஆண்டுகளை நிறைவு செஞ்சு 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறாங்க. அடியெடுத்து வச்ச உடனேயே அதுக்கு முன்னாடியும் சரி இப்பவும் சரி தொடர்ச்சியாக தீய சக்தி திமுக அப்படின்றது தான் அவங்களுடைய முதன்மை விஷயமா இருக்குது. தொடர்ந்து திமுக குறித்த விஷயங்களை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது நாங்கள் தான் வரப்போகிறோம், வீடுதோறும் விஜய் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் சொல்கிறாங்க. அந்த கான்ஃபிடென்ட் எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறதா இல்லை பரிதாபப்படுறதான்னு தெரியல. ஏன்னா அங்கே தலைமையும் சரியில்லை, தலைமையை தேடி ஒரு கூட்டத்தையும் அவர் சரியாக வழி நடத்த மாட்டேன்றாரோ அப்படின்ற ஒரு பார்வை நிச்சயமாக இருக்குது. பொதுவாக எல்லா இதுக்கும் ஒரு மாண்புன்னு ஒன்று இருக்கும். அரசியல் பாலிடிக்ஸை நோக்கி, அதுவும் யங்ஸ்டர் ஒரு பாலிடிக்ஸை கையில் எடுக்கும்போது அது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம சமூகத்தில் எப்பயுமே ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் தாவேகா தொடங்கப்பட்ட நாள்லேருந்து இப்போ வரைக்கும் அது எப்படி கொண்டு போயிட்டுருக்காங்கன்னு பார்க்கும்போது எஸ்பெஷலி இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் ரொம்ப வருத்தப்படக்கூடிய சூழல் நம்ம பார்க்க முடியுது. டீசென்ட் பாலிடிக்ஸ் நான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளில் பயன்படுத்தினாரு. இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு மேடைகள்லையும் அது அவங்க பின்பற்றலன்றது தெரியுது. அட்லீஸ்ட் மேடைக்காகவாவது கொஞ்சம் நாகரிகமாக நடக்கிறதும், அவங்க பாடி லாங்குவேஜ் ஆரம்பித்து யூஸ் பண்ணுற ஒவ்வொரு வார்த்தையும், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வார்த்தைகள் பயன்படுத்த கூட எனக்கு முடியாத ஒரு சூழல்ன்றது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ தலைவராக இருந்து அவர் காட்டுற வழி அப்படின்றது தவறான பாதையில் போயிட்டுருக்கோ. சில பேர் தற்கொலைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தான் நிஜமாவே அவர் உருவாக்குறாரோ அப்படின்ற ஒரு அச்சம் டெஃபினட்டாக இருக்குது. ஏன்னா இவங்களாம் தான் நாளைய எதிர்காலமாக இருக்க போகிற கூட்டம். ஸோ ஒரு யங்ஸ்டர் கையில் பாலிடிக்ஸ் எடுத்திருக்காரு, ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சாதாரணமாக நினைக்கிற மக்கள் கூட முகம் சுடிக்கிற மாதிரியான ஒரு தோரணையில் இன்றைக்கி தாவேகா பயணம் செஞ்சிட்ருக்கு. ஆனால் திருக்குறள்லாம் சொல்லி அவர் பேசியிருந்தது அப்படின்றதெல்லாம் அது திருக்குறளில் விஜய் குரல் அவ்வளோதான். திருவள்ளுவரை நம்ம அசிங்கப்படுத்தக்கூடாது எந்த வகையிலுமேனா. உலக பொதுமறைன்னு சொல்லிட்டு உலக மேடைகளில் நம்ம முதல்ல காட்டுற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அவருடைய பயன்பாட்டுக்காக அவர் ஒரே விஷயம் என்ன மறந்துட்டார் அப்படின்னா, அவர் அரசியல்வாதியாக ஆயிட்டாருன்றதே மறந்துட்டு இன்னும் நடிகர் பாணியில் ஃப்ரேமில் எது பேசினா ஹிட் ஆகும்னு நினச்சிட்டு ஒன்று பேசுகிறது அவர் வாயிலேருந்து வர வார்த்தைகள் மட்டும் கிடையாது, அந்த வார்த்தைகள் செவிகளில் ரீச் ஆகி அது மூலிமா டியூன் ஆகி உருவாக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் க்ரௌட் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அவர் மேலே நிறைய பேர் பிரியம் வச்சுருக்காங்க. பிரியம் வச்சுருக்கிற அவங்ககிட்ட என்ன மெசேஜ் கொண்டு போய் சேர்க்குறாருன்னு இருக்குல்ல, தவறான ஒரு மெசேஜை முன்னுதாரணமாக அவர் திருப்பி வச்சுட்டு இருக்கிறத பார்க்கும்போது தான் பதட்டமாகுது. ஆனால் தொடர்ச்சி அவருடைய அரசியல் நகர்வு அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளோ நாள் அதிமுகவை பற்றி நீங்கள் பேசுறது இல்லை அப்படிங்கும்போது இப்போ திமுக அதிமுக 2 கட்சிகள் குறித்தும் பேச ஆரம்பிச்சிருக்காரு. தாவேக்கால அவங்க தரப்பில் சொல்லும்போது எங்ககிட்ட ஒரு 40% வாக்கு
வங்கி இப்போவே இருக்குது அப்படின்றதெல்லாம் பேசுகிறாங்க. இந்த புள்ளி விவரங்கள் அவங்க சொல்கிறத அதை எப்படி பார்க்குறீங்க? புள்ளி விவரங்கள் வந்து இப்போவே மேடையில் ஏறி நமக்கு இவ்வளோ இருக்குன்னு காலரை கெத்தா தூக்குற பழக்கம் அப்படின்றது வந்து என்றைக்குமே தமிழக அரசியலும் சரி இந்திய அரசியலும் சரி எங்கேயுமே இருந்ததில்லை. இப்போ தான் வந்திருக்கோம். ஹம்பிளாக இருக்க அவங்களுக்கு தெரியல. அமைதியாக இருந்துட்டால் மட்டும் போதாது, அந்த ஹம்பிள் எப்படி அதை கொண்டு போகிறோன்ற அந்த தலைமை பண்பு இது எதுவுமே இல்லாதது தான் வந்து அதை காட்டுது. ரெண்டாவது, அவர் திமுக அவருடைய எது கொள்கை அப்படின்னு கேட்டாலே அவர் வாயிலேருந்து அடிக்கடி வர்றது திமுக வேண்டாம், திமுகவை அகற்றணும், திமுக ஊழலாட்சின்னு இவ்வளோ சொல்கிறாரு. ஒரு யங்ஸ்டராக ஒரு யங் தலைவர் அப்படின்னு அவர் தன்னை பிரகடப்படுத்திக்கிறாருல. அப்போ அவர் வரும்போது என்ன சொல்லணும்னா, இத்தனை ஆண்டு கால ஆட்சியில் இதெல்லாம் நடந்திருக்கு, இது சரி கிடையாது, நம்ம வந்தால் இதை பண்ணுவோம் அப்படின்னு ஒரே ஒரு மேடையில் கூட அவரால் இன்னைக்கு வரைக்கும் சொல்ல முடியாத சூழல் அப்படின்னு தான் இருக்குது. இப்போது திமுகவும் சரி அதிமுகவும் சரி அவர்கள் செய்ததில் இது தவறு, நாங்கள் வந்தால் இதை செய்வோம் அப்படின்னு மாற்றி ஹெல்த்தியான ஒரு காம்படிஷன் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இந்தியா முழுமைக்குமே வந்து தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக இருக்கிறதுக்கு காரணம். மாற்றி வந்து மக்களுக்கு நல்ல செய்து நலத்திட்டங்கள் செய்து உன்னை விட நான் பெட்டராக செய்கிறேன் அப்படின்றது பெர்ஃபார்மன்ஸில் காட்டினதுனால தான் இன்றைக்கி தலைவர்களும் தலைமுறைகளும் மாறி தமிழ்நாடு எல்லா துறைகளிலும் நம்பர் 1 மாநிலமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் விமன் ஒர்க் ஃபோர்ஸில் நம்பர் 1 மாநிலம். நம்ம ஜிஆர் ரேஷியோவில் மேலே வந்துட்டோம். ஸோ இப்படி தொழில்துறையில் எம்எஸ்எம்இயில் நம்ம ஆல்ரெடி வந்து இந்தியா வந்து ஒரு புள்ளி கணக்கு இதில் வச்சா நல்லதுன்னு நினைக்கிற இடத்துல நம்ம ஆல்ரெடி அதை தாண்டி போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த மாதிரியான ஆட்கள் வரும்போது நீங்கள் வந்தால் சிஎம் ஆனால் என்ன ஆவீங்கன்றதை சொல்லவே மாட்டேன் தவிர்த்து, நான் தான் சிஎம் ஆக போகிறேன் அப்படின்றத வந்து பிரகடனப்படுத்துறது இருக்கே தவிர்த்து, உங்களுடைய ஐடியா என்ன, உங்களுடைய கனவு தமிழ்நாட்டுக்கு என்ன, ஊழல்னு சொல்கிறீங்களே எதை ஊழல்னு சொல்கிறீங்கன்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணி சொல்லலை. ஸோ இதில் அவர் ரொம்ப தெளிவாக ப்ளே பண்ணுறாரு. ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து சொல்லி இதில் வந்து நீங்கள் இதை செஞ்சிட்டீங்க, நாங்கள் வந்து இதை செய்வோன்னு ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க அப்படின்னா அது தப்பான டேட்டா ப்ரெசென்ட் பண்ணிடுவோம்ன்ற ஒரு பயம் இருக்குது. ப்ளஸ் இங்கே ஊழல் இங்கே எதுவுமே சரியாக இல்லைன்னு சொல்கிறாரு. எது சரியாக இல்லை நீங்கள் சொன்னால் தானே மக்கள் வந்து அதை பற்றி யோசிக்க முடியும். அதுவே நீங்கள் சொல்லலை அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்ககிட்ட தரவில்லை, ரெண்டாவது நீங்கள் பழி சுமத்துறீங்க, அந்த பழிக்கு எந்த வித சான்றுகளும் இல்லை அப்படின்றது தான் திருப்பி காட்டுது. ஸோ அவர் அரசியலுக்கு வந்ததை யாரும் தப்புன்னு சொல்லலை, அரசியலுக்கு வந்தும் நடிச்சிட்டு இருக்காரதை பார்த்து தான் தப்புன்னு சொல்கிறோம். அவரால் இத்தனை உயிர்கள் போயிருக்கு. ஒரு பொதுக்கூட்டமோ இல்லை மற்ற கூட்டங்களோ நெக்ஸ்ட் டைம் நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது இயக்கத்தை சார்ந்த ஒருத்தர் இறந்து போயிட்டாலே வந்து நம்ம மௌன அஞ்சலி செலுத்துறதும் ஒவ்வொரு முறையும் அவங்களை நினைவு கூறுறதும் அவங்களுக்காக சேர்த்து நம்ம வேலை செய்வோம்னு சொல்கிறதும் இந்த மாதிரியான விஷயங்கள் தலைவர்கள் இது வரைக்கும் செஞ்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் ஹீஸ் நாட் ஃபீலிங் சாரி அண்ட் கில்ட்டி. அது இன்னமும் மக்கள் வந்து அவர் மேலே கோவத்தை வந்து திருப்பிட்டு இருக்கு. ஒரு யங்ஸ்டராக பாலிடிக்ஸை நோக்கி இன்றைக்கி கொண்டு வந்திருக்கீங்க. உங்கள் கனவு என்ன தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு, அதை சொல்ல மாட்டேன்றாங்க. திமுகவை ஆட்சியிலேருந்து அகற்றணும், திமுகவை ஒழிக்கணுன்றது தான் வந்து அவர் கொள்கையாகவே வச்சுட்டு வராரு. தாவேக்காவோட கொள்கை என்னன்னு கேட்டால் இப்போ வரைக்கும் உங்களுக்கு தெரியல. அவரோட தலைவரும் அந்த 5 பேரை வந்து பின்னாடி பேக் ஸ்க்ரீனில் மட்டும் வச்சுக்கிறாரே தவிர்த்து அவங்க மூலிமா நான் செயல்பட போகிறேன்னு சொல்கிறாரு. அவங்க மூலிமா நீங்கள் என்ன செயல்படுத்த போகிறீங்க, அந்த தெளிவு இன்னும் தலைவருக்கே வரலன்றதான் நம்மளால் பார்க்க முடியுது. பட் இவ்வளோ நாள் ஜேர்னியில் அவர் திருச்சியில் ஆரம்பித்து அரியலூரில் நாமக்கல் கரூர் வரைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுட்டி காட்டி தான் பேசியிருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி பொருளாதாரத்தை மேம்படுத்துவோம், வீட்டுக்கு ஒரு பைக்காவது இருக்கணும், கார் வந்து அதிகபட்சமாக இருக்கும், அதையும் நாங்கள் செயல்படுத்துறதுக்கு உண்டான அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவோம், இது எல்லாமே சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. ஒருவேளை அதெல்லாம் மக்கள் மத்தியில் பேசப்படலை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ அண்மையில் வந்து இந்திய பட்ஜெட் வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒருவேளை இது இந்திய பட்ஜெட்டாக இல்லாமல் தமிழ்நாடு பட்ஜெட்டாக இருந்தது தான் இன்னொரு ஒரு 10 பக்க அறிக்கை வந்து வந்திருக்கும் இன்னொரு விஜய் கிட்ட இருந்து. இப்போது இந்திய பட்ஜெட்னு ஒன்று வந்திருக்கு. தமிழ்நாடு வந்து எல்லா வகையிலும் புறம் தள்ளப்பட்டிருக்கு. போன பட்ஜெட்டில் தமிழ்நாடுன்ற பெயர் கூட இல்லை. இந்த முறை பெயரில் மட்டும் தமிழ்நாடு 1-2 இடங்களில் இருக்குது. ஆனால் மக்களுடைய அத்தியாவசியமோ இல்லை தமிழ்நாட்டுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுற மாதிரியோ பட்ஜெட்டில் ஒன்றுமே கிடையாது. மக்களுக்கே தெரியும் இன்றைக்கி பட்ஜெட் வந்திருக்கு, பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை, தமிழ்நாட்டை வந்து பின்தங்கி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நமக்கு இந்த ஃப்ளட் ரிலீஃபில் நமக்கு கிடைக்க வேண்டிய பணத்திலிருந்து கல்விக்கு கொடுக்க வேண்டிய 3500 கோடி அந்த படத்துலேருந்து ஜல்ஜீவன் திட்டத்தில் ஒன்றிய அரசு மாநில அரசு இணைஞ்சு செயல்படணும். மாநில அரசு காசு கொடுத்துச்சு, ஒன்றிய அரசு வந்து இப்போ காசு கொடுக்கணும். அந்த 3100 கோடி என்னாச்சு தெரியல. இப்படி நமக்கு நிலுவையில் வர வேண்டிய காசும் இருக்குது. நமக்கு வந்து இப்போ மெட்ரோ செகண்ட் ஃபேஸ் வந்து இப்போ சென்னையில் வந்து போயிட்டுருக்கு, மற்ற இடங்களையும் மெட்ரோ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கோம். அதுக்கான காசு எங்காச்சும் தெரியல, கல்விக்கான காசு தெரியல. இப்படி தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகையே வந்து இன்னும் நின்றுட்டுருக்கு. இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் இதை செய்ய போகிறோன்ற பெரிய பட்ஜெட் ஒன்றும் பெருசாக எதுவுமே ஒதுக்கப்படலை. பேரளவுக்கு சும்மா 1-2 திட்டங்களை மட்டும் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு பட்ஜெட்டில் இப்போ பின்னாடி போயிருக்கு, அவங்க புறம் தள்ளியிருக்காங்க, இன்னும் சொன்னால் வஞ்சிச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வஞ்சனையை வந்து விஜய் கேள்வி கேட்டிருக்காருன்னு கேட்டால் இல்லை. நீங்கள் இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி தலைவர், சிஎம் ஆகணும், தமிழ்நாட்டுடைய சிஎம்மாக விஜய் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ ஒருவேளை நீங்கள் இந்நேரம் இந்த நாற்காலியில் உட்காந்துருந்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டை பார்த்து என்ன விமர்சனம் பண்ணியிருப்பீங்களோ அது நேரம் வச்சிருக்கணும்ல, தார்மீகமாக வச்சிருக்கணும்ல. ஒன்று, உங்களுக்கு வந்து இந்த பட்ஜெட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்காது.
இல்லை இந்த பட்ஜெட்டை பார்த்து நம்ம விமர்சிச்சா நம்ம மேலே வந்து ஒன்றிய அரசு கை வச்சிருமோன்ற பயம் அச்சம் உங்களுக்கு இருக்குது. இல்லை மூணாவது நம்மளுடைய எதிரி வந்து திமுக தான், திமுக ஒழிச்சு நம்ம ஆட்சிக்கு வந்தால் போதுன்ற மனநிலைமை மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அப்போ மக்களுடைய நலன் உங்களுடைய பிரச்சனை கிடையாது அப்படின்றது இது தெளிவாக காட்டியிருக்கு. ஸோ பட்ஜெட் வந்து நம்ம வராமல் போனது எல்லா கட்சியும் ஒன்றிணைஞ்சு பேச வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கி எல்லா கட்சிகளும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து புறம் தள்ளப்பட்டிருக்கோன்றதை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் தாவேக்காலருந்து மட்டும் அந்த குரல் வரல. இன்னும் சொல்லப்போனால் பட்ஜெட்டுக்கு அப்புறம் தான் இவர் பேசியிருக்காரு. அப்படின்னா இன்னும் அதை பற்றி நிறைய பேசியிருந்திருக்கலாம். ஆனால் அது பேசல அவர் இன்னும். ஆனால் அவங்க கட்சி சார்ந்த நபர்கள் பேசுகிறாரு. நிர்மல்குமார் அவர்கள் பேசியிருக்காரு பட்ஜெட் வந்து தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடிய பட்ஜெட் தான் அப்படின்னு. இப்போ தாவேக்கால தலைவர் பேசுகிறது மட்டும்தான் கருத்து. பொதுவாக வந்து ஒரு இயக்கம் இருக்குது, ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு என்ன முக்கியமாக வேணுமோ அதை வந்து தலைவர் பேசுவார். எதிர்க்கட்சிகளை விமர்சனம் செய்கிறது, ஏளனமாக பேசுறது, கேளிக்கை கிண்டல்லாம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த கட்டத்தில் இருக்கவங்க செய்வாங்க. தாவேக்கால் அப்படியே உள்டாவாக நடக்குது. தலைவர் தான் போய் டான்ஸ் ஆடுறாரு, விசில் அடிக்கிறாரு, கிண்டல் பண்ணுறாரு, தவறான வார்த்தைகள் பயன்படுத்துறாரு. அடுத்தடுத்த கட்ட தலைவர்கள் சொல்லணுமே அப்படின்றதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. பொதுவாக வந்து அரசியலுக்கு எதுக்கு வரோம்? மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு. சரி, அப்போ மக்களாக நின்று நல்லது செய்யறதுக்கு வரீங்க. ஏன் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் மக்களை பார்க்கவே வெளில வரல? சரி, மக்களை பார்க்க வரல, ஏன்னா நீங்கள் பெரிய ஸ்டாரு, கூட்டம் கூடும், பிரச்சனையாகும், சரி பரவாயில்ல. பத்திரிகையாளர்கள் நேரில் சந்திக்கலாம்ல. பத்திரிகையாளர்கள் கூட நேரில் சந்திக்காத ஒரே அரசியல்வாதி ஒட்டுமொத்த இந்தியாவிலே வந்து விஜய் அவர்களாக தான் இருக்காங்க. 1-to-1 டிபேட் வைக்கிறதுக்கு கூட நேஷ்னல் சேனல்ஸாக இருந்தாலும் ஒரு 4 செவத்துக்குள்ளே மூடின அறைக்குள்ளே ஸ்கிரிப்டடாக தான் கொண்டு போகிறாங்களே தவிர்த்து பொதுவெளியில் வந்து மீடியாவை சந்திக்கிறதுக்கான திராணியும் தெம்பும் கூட அவர்கிட்ட இல்லை. இது எல்லாத்துலேருந்து அவர் தப்பிக்கலாம். இப்போ நாளைக்கு வந்து அவர் எலெக்ஷனில் நிற்க போகிறாரு அப்படின்னா வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்காவது அங்கே வரணும்ல. அங்கேயாவது வந்து மீடியாவை பார்ப்பாரா அப்படின்றது தான் இன்றைக்கி எல்லாரோட கேள்வியாக இருக்குது. ஸோ அவங்களுடைய கட்சியுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களையும் பார்க்கல, தொண்டர்களையும் இன்றைக்கி வரைக்கும் பார்க்கல, மீடியாவையும் இன்றைக்கி வரைக்கும் பார்க்கல, மக்களையும் ஒரு நெருங்கலை. அப்போ அவர் யாருக்காக ஆட்சியை பிடிக்கணும்னு எதிர்பார்க்குறாரு? அவர் எப்படி இந்த மக்கள் வந்து தலைவராக பார்ப்பாங்க? ஆனால் மீடியாவை அட்ரஸ் பண்ணுறதில்ல, அதில் ஒரு விமர்சனம் இருக்குது அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. பட் அங்கே சொன்ன ஸ்டேட்மெண்ட்டாக வெளியே வந்திருக்கக்கூடிய செய்தி வச்சு பார்க்கும்போது அவங்களே கேட்குறாங்க, மற்ற கட்சிகளோட ஏன் கூட்டணி போகலைங்கும்போது நான் யாரையும் வந்து கிங் மேக்கர் இல்லை, நான் தான் கிங் ஆவேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அதை தாண்டி இந்த ஒரு தேர்தலை மையப்படுத்தி மட்டும் நான் வரல, தொடர்ச்சியாக இந்த களத்தில் நிற்க போகிறன்றது இங்கேயும் பதிவு செஞ்சுருக்காரு. கடந்த முறை இந்த மலேசியாவில் நடந்த நிகழ்வுலையும் அதை வந்து அடுத்த 33 வருஷம் அப்படிங்கும்போது ஒரு ஸ்டேபிளாக தான் இருக்காருன்றது தான் அது மெசேஜ். இது ஸ்டேபிள் கிடையாது, இதுதான் அன்ஸ்டேபிள்னு சொல்கிறது. முதல்ல அவர் ஏன் அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்ற தெளிவுபாடு இல்லை. ஃபஸ்ட்லேருந்து அவர் சொல்லிட்டு இருக்க ஒரே வார்த்தை திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், ஆட்சியிலேருந்து எடுக்கணும். இது ஒரே ஒரு வார்த்தை தான் ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸில் மாற்றி சொல்லிட்டு இருக்காரே தவிர்த்து அதிமுகன்ற பேர் ரொம்ப வருஷமாக வெளியில் வரவே இல்லை. இப்போ எலெக்ஷன் வந்ததுனால அதிமுகன்றது பேரளவு தொடராரே தவிர்த்து பிஜேபியை புறம் தள்ளிட்டு இருக்காரு. ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ தப்புகள் பண்ணிகிட்ருக்கோ, நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போகுதோ, அது எதுக்குமே இன்றைக்கி வரைக்கும் வந்து கூக்குரல் எழுப்பலை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காரு. தார்மீகமாக எசென்ஷியலாக தமிழ்நாடோட நீடுக்கு இன்றைக்கி வரைக்கும் தாவேக்கா வாயை திறக்கல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் கேட்ட கேள்வி, இப்போது தாவேக்கா அப்படின்றது நான் தான் கிங் மேக்கர், நான் தான் ஆட்சியை பிடிக்க போகிறேன் அப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாற்றில் எந்த தலைவரும் நான் ஆட்சியை பிடிக்கிறதுக்காக தான் வரேன், சிஎம் ஆகிறதுக்கு தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக அந்த ஒரு டோனில் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. மக்கள் நலன் தான் உங்களுடைய பிரதானம் அப்படின்னா அந்த மைண்ட் செட்டோட வர யாரும் முதல்ல இப்படி பேச மாட்டாங்க. ரெண்டாவது, கூட்டணிக்கு யார் வேணாலும் வரலாம் அப்படின்ற மாதிரி கையை நீட்டிட்டு கூப்பிட்டாரு, யாருமே வரல. இன்றைக்கி வந்து தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமையில தான் தாவேக்கா இருக்குது. ஸோ லாஸ்ட் மினிட்ல ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்துராதா, நம்ம வந்து எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிட மாட்டோமா, அப்படியே ஆட்சியை பிடிச்சாலும் நான் தான் சிஎம் அப்படின்னு டோனில் தான் வந்து தாவேக்கா போயிட்டுருக்கே தவிர்த்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரேன், ஆட்சி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு திருப்பி இந்த சிஎம் நாற்காலை நோக்கி அவரோட பார்வை போதே தவிர்த்து எங்கேயுமே மக்கள் நலன் சார்ந்த ஒரு பார்வை போல. ஒருவேளை நீங்களோ நானோ இல்லை பார்த்துட்ருக்க யாரோ சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டா, ஒருவேளை உங்களுக்கு அந்த பவரும் ஃபேஸ் வேல்யூ இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு நிஜமாவே ஆட்சி அதிகாரம் தான் வேணும் ஆனால் மக்களுக்காக நீங்கள் வரீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் பேசிக்காக மக்களுக்கு என்ன தேவையோ அதை பற்றி அடிக்கடி பேசுவீங்கல்ல. ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், இண்டிவிஜுவல் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்கவுங்க ஊரில் வந்து நிற்கிறாங்க. அந்த இண்டிவிஜுவல் கேண்டிடேட்ஸ் அவங்கவுங்க ஊரில் என்ன பிரச்சனை, நான் ஏன் பாலிடிக்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கிறேன், இண்டிவிஜுவல் கேண்டிடேட்டாக நிற்கிறேன், எங்கள் ஊரில் இதெல்லாம் பிரச்சனை, இதெல்லாம் பண்ணால் சரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு இண்டிவிஜுவல் கேண்டிடேட் ஒரு சிங்கிள் கான்ஸ்டுவன்சிக்கு தான் கனவு என்னன்றதை ஓப்பனாக வந்து வெளியில் சின்ன வீடியோ போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் இத்தனை பேர் செத்த பிறகு கூட அங்கே வந்து செல்ஃப் வீடியோ எடுத்து போடுறாரே தவிர்த்து மற்றபடி வேறு எந்த இடத்துலையுமே அவரோட கனவு என்ன, ஐடியா என்ன, தான் எதுக்கு வரும் அப்படின்றத வந்து சொல்கிற இடத்துல இல்லை. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது இவ்வளோ காலமாக பாலிடிக்ஸ் எப்படி இயங்கிட்டு இருக்கு, தமிழ்நாடுல சூழலில் வந்து எப்படி மக்கள் வந்து பரிச்சயப்படுத்தப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ அவர் பண்ணுறது வந்து டோட்டலாக ஸ்கிரிப்டடாக சினிமேட்டிக்காக இருக்கே தவிர்த்து I don't think he has a vision for Tamil Nadu or
அவர் வந்து மக்களுடைய தேவைக்காக இங்கே வராரு அப்படின்றது பார்க்க முடியல. திருப்பி அவர் சொல்கிறது நான் கிங் மேக்கர், நான் சிஎம் ஆகணும், ஆட்சி பிடிக்கணும், இதே தான் ரிப்பீட் மூடில் வருது. இதெல்லாம் ஒட்டி பார்க்கும்போது சமீபத்தில் வந்த கருத்து கணிப்புகள் நாளிதழில் நம்ம பார்க்குறோம். அதில் வந்து விரும்பப்படக்கூடிய முதல்வர் வேட்பாளர் யார் அப்படின்னு கேட்குறதுல அந்த ரேஸ் ஏற்கனவே இருந்த புள்ளி விவரங்கள் சொன்னதெல்லாம் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அடுத்தபடியாக விஜய் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னாடி இருந்தார். இப்போ இதில் வந்து அவர் முன்னாடி வந்திருக்கார் அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு தேர்தல் நடந்தால் இப்படி தான் நிலவரம்னு சொல்கிறாங்க. அப்போது விஜய் அதுக்கு அந்த விஷயத்தில் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதில் முன்னாடி வர்றார் அப்படின்னா இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஸோ இப்போது தமிழ்நாடையே இன்றைக்கி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நம்மளோட ஐடியாலஜி, நம்ம லீடர்ஸ் வந்து ஸ்டுட் பை ஐடியாலஜி. அதனால தான் இன்றைக்கும் தமிழ்நாடு ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்றைக்கி ஹிந்தின்ற ஒரே ஒரு மொழியை மட்டும் நீ அலோவ் பண்ணால் 3000 கோடி என்ன 10,000 கோடி கூட நான் தரேன் அப்படின்ற லெவலுக்கு ஒன்றிய அரசு இருந்தாலும் என் பட்ஜெட் வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், உன் மொழியை உள்ளே விட்டு என் மொழியை நசுக்கி தான் நான் அந்த காசை வாங்கி பசங்களுக்கு படிப்பு சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் என் ஸ்டேட் பட்ஜெட்டில் போடுறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம முதல்வர் முன் வந்து நம்ம ஸ்டேட் பட்ஜெட்லேருந்தே நம்ம குழந்தைங்களுக்கான ஃபண்ட்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காரு. ஸோ இப்படி மக்களுக்கு என்ன தேவையோ ஒவ்வொரு இடத்துலையும் சமரசம் பண்ணாமல் எங்கேயுமே நம்மளோட ஸ்டேட் ரைட்ஸ் நம்மளுடைய மொழியை விட்டு கொடுக்காம, ஆனால் நமக்கு தார்மீகமாக வேணுன்றதை வந்து ஒவ்வொரு முறையும் நீ எனக்கு தரலை நம்ம கற்றுக்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்மள மாதிரி இன்றைக்கி மற்ற மாநிலங்களும் மொழிக்காகவும் மாநில சுயாட்சிக்காகவும் மற்ற விஷயத்துக்காகவும் போராடிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலே ரொம்ப குறைவான சில மாநிலங்கள் மட்டும்தான் அந்தந்த மாநில இயக்கங்கள் கட்சி வந்து அந்த ஸ்டேட்டை வந்து ஆண்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து பார்க்க முடியுது. தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் கொள்கை சார்ந்து இங்கே மண்ணை பிடிச்சி வச்சதுனால தான் இன்றைக்கி இந்தியாவிலே எல்லா மாநிலத்தை விட நம்ம பெஸ்ட்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம் எல்லா வகையிலையும். ஆனால் இன்றைக்கி இவங்கெல்லாம் வந்துட்டு அதிமுகவோட ஒரு சூழல் இன்றைக்கி என்னவா போச்சு அப்படின்னா, திமுகவில் பல மேடைகள் எங்கள் தலைவர்களே சொல்லியிருக்காங்க, எங்களுடைய எதிர்க்கட்சியாக வந்து அதிமுக வரணும்னு தான் நாங்கள் விரும்புகிறோம், கொள்கை எதிரியாக அவங்க இருக்கிறதுனால மட்டும்தான் ஹெல்தி காம்படிஷன் நடந்து தமிழ்நாடு வந்து அடுத்த நிலைக்கு வந்து போகுது. ஆனால் இன்றைக்கி புதுசாக கட்சியை தொடங்கினவங்க வந்து நான் தான் எதிர்க்கட்சின்னு ஒரு எலெக்ஷனை கூட இன்னும் சந்திக்காமல் பிரகடனப்படுத்துகிறாங்க. அண்ணா அவர்களின் பேரையும் எம்ஜிஆர் அவர்கள் பேரையும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பேரையும் திருப்பி சொல்கிறாங்க. அதிமுக சைலண்ட்டாக இருக்குது, இவங்க என்னமோ இவங்களோட தலைவர் அவங்கன்ற மாதிரி பிரகடனப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி சூழல் எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்க வாய் திறக்காமல் இருக்கிறதுனால இவங்க தான் எதிர்க்கட்சின்னு அவங்களே வந்து தன்னை நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சந்திரமுகியே தன்னை தானே வந்து நினைக்கிறதுனால இன்றைக்கி நினைக்கிறதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவர் வந்து சினிமாவில் நடக்கிற மாதிரியே ரியல் லைஃப்பில் நடக்கும்னு நினைக்கிறாரு. சினிமா வேறு, ரியல் லைஃப் வேறு. அவர் கொஞ்சம் தூக்கத்துலேருந்து எந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ்நாட்டு மக்களே வந்து அவருக்கு பாடம் புகட்டுவாங்க. அஃப்கோர்ஸ் ஹீஸ் அ ஸ்டார், அதில் மாற்று கருத்தே இல்லை. இன்றைக்கி ஆக்டர் விஜய்க்கு எந்த அளவுக்கு க்ரேஸ் இருக்கோ அதே அளவுக்கு ஆக்டர் அஜித்துக்கும் க்ரேஸ் இருக்குது. ஸோ முன்னாடி இது வந்து கமல் சார் அஜித் சாருக்கு நடுவில் இருந்துச்சு. ஸோ இது எப்பயுமே வந்து தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. ஆனால் நடிப்பு வேறு, அரசியல் வேறு அப்படின்ற அந்த பகுத்தறிவு திறன் அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறையவே இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் எம்ஜிஆர் வந்து ஒப்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு. எம்ஜிஆரும் விஜய் அவர்களும் ஒன்றும் கிடையாது, அது அவருக்கும் நல்லா தெரியும். ஆனால் இன்றைக்கி தனக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்களை பண்ண ஒர்க்கை கிளைம் பண்ணால் மட்டும்தான் தான் பொழைக்க முடியுன்றதுக்காக இன்றைக்கி எதுக்கு எடுத்தாலும் எம்ஜிஆர்னு பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சிம்பிள் கம்பேரிசன், அரசியல் வரைக்கும் கூட போகலாம். எம்ஜிஆர் வந்து யார் நினச்சாலும் தொட்டு பேச முடியும். கட்டி அணைக்கிற ஃபோட்டோ எத்தனையோ பார்த்துருக்கோம். இவ்வளோ பாட்டிமார்கள் வந்து எம்ஜிஆர் ரொம்ப நெருக்கமாக இருக்கிற ஃபோட்டோலாம் பார்த்துருக்கோம். விஜய் அவர்களை வந்து ஒரு யங்ஸ்டர் நினச்சா கூட பக்கத்தில் போய் நின்ற முடியுமா? பக்கத்தில் ஒரு பான்சர் வந்து தூக்கி உங்களை வெளில போடுவோம், அதுதான் நடக்கும். இது வரைக்கும் விஜய் அவர்கள் நடத்துகிற கூட்டத்தில் கூட உயிரிழப்பு நடக்காத கூட்டம் ஏதாவது ஒன்று இருக்கா? எல்லாருக்கும் எல்லாம் கிடச்சி ஒன்று இருக்கா? ஸோ உங்களை நம்பி வர உங்களுடைய ஃபேன்ஸையே, உங்களுடைய இயக்கத்தை சார்ந்தவர்களையே உங்களால் பாதுகாப்பாக வச்சுக்க முடியல, அது கூட உங்களால் மேனேஜ் பண்ண முடியலன்னா உங்களை நம்பி எப்படி தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்க? தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப கிளியராக இருக்காங்க. நீ ஆக்டர், நீ வரியா, நீ பேசுறியா, உங்கள் பார்ப்பேன், ஆனால் அதுக்காக உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ இந்த கருத்து கணிப்பு, நான் தான் எதிர்க்கட்சின்ற அந்த தோணியில் பேசுறது, இதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலில் எடுபடவே படாது. ஆனால் எம்ஜிஆரை கோட் பண்ணும்போது அவரும் ஒரு மெசேஜ் சொல்கிறாரு. இன்றைக்கி வந்து எம்ஜிஆரோட ஒப்பிட்டு பேசும்போது எம்ஜிஆர் யார் தெரியுமா, எம்ஜிஆர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நீங்களும் ஒன்றா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஆனால் இதே எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்த சமயத்தில், தனியாக கட்சி ஆரம்பித்த சமயத்தில் எம்ஜிஆருக்கு என்ன தெரியும்? அவர் ஒரு கூத்தாடி தானே, அவருக்கு ஒன்றும் அரசியல் அனுபவம் இல்லை, இவர் என்ன செய்ய போகிறார், இப்படியான விமர்சனங்களை வச்சதே திமுக தான். இன்றைக்கி அந்த விமர்சனத்தை எம்எல்ஏ வைக்கிறாங்கன்றது தான் அவர் சொல்கிறார். நிச்சயமாக இப்போ அவரே வந்து அவரை தன்னை எம்ஜிஆர் கிட்ட திருப்பி கம்பேர் பண்ணுறதுனால, ஏதாவது ஒரு மேடையில் எம்ஜிஆர் வந்து டான்ஸ் ஆடி பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு மேடையில் தரைக்குறைவான வார்த்தைகளை எம்ஜிஆர் அவர்கள் பயன்படுத்தி பார்த்துருக்கோம். ஆனால் திமுக விமர்சித்தது இல்லை. ஹி இஸ் ஆல்சோ ஃப்ரம் சினிமா பேக்ரவுண்ட், பட் ஹீ இஸ் அ லீடர். ஏன் அவர் லீடராக பார்க்குறதுனா, அவர் வளர்த்தெடுத்ததே வந்து திராவிடம். அவர் எங்கே போனாலும் திராவிட கொள்கையை பிடிச்சதுனால தான், அம்மையார் ஜெயலலிதா அவரை தொடர்ந்து திராவிடத்தை பிடிச்சதுனால தான் அவங்கள லீடர்ஸாக அக்செப்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து அவங்கள நல்லாவே வச்சிருந்தோம், சிஎம்மாவும் அவங்க ஆனாங்க. நான் எம்ஜிஆர் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு
நான் சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து வரதுனால எம்ஜிஆர் கம்பேர் பண்ணிவிட்டு மற்ற எந்த இதுலேயும் நான் எம்ஜிஆரை ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொன்னால் அது எந்த வகையில் சாத்தியம்? இப்போது உங்களை வந்து ஒரு ஜென்சி பார்க்குறாங்க, ஒரு யங்ஸ்டர்ஸ் பார்க்குறாங்க, என் தலைவர் என்ன பண்ணுறாரோ அதை தான் நான் பண்ண போகிறேன். இன்றைக்கி என் தலைவர் வந்து மேடையில் நின்று குத்தாட்டம் போடுறாரு, அப்போ அதை பார்க்குற நான் என்ன பண்ணுவேன் நாளைக்கு? ஸோ நீங்கள் எந்த மாதிரியான சமுதாயத்தை வளர்க்குறீங்கன்னு இருக்குல்ல. எம்ஜிஆர் வந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தார், நான் வந்தால் இதை செய்வேன்னு சொன்னார். அவர் திமுகவை பார்த்து விமர்சித்தார், ஆனால் எந்த இடத்துலையும் வந்து அந்த மாண்பு குறையில, அவருடைய கனவு தெரிஞ்சது. திமுகவை பார்த்து விமர்சித்தா கூட பல இடங்களில் நீங்கள் இந்த தவறு செஞ்சீங்க, இது வந்து இப்படி பண்ணியிருந்துருக்கணும்னு வந்து சஜஷன் சொன்னாரே தவிர்த்து பொதுவாக மேடையில் நிற்கிற என்கிட்ட பவர் இருக்குது, ஃபேம் இருக்குன்ற அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் எந்த இடத்துலையும் தன்னுடைய ஃபேன்ஸையும் சரி தன்னுடைய தொண்டர்களும் சரி எம்ஜிஆர் வந்து தப்பாக கையாளலை. ஆனால் எல்லாத்துலேயும் வந்து கம்பேரிசன் எடுத்துக்கக்கூடிய விஜய் கொஞ்சம் எம்ஜிஆரை பார்த்தும் கற்றுக்கோங்களேன். எம்ஜிஆரை பார்த்து நீங்கள் எப்படி உங்கள் தொண்டர்களை வந்து வழி நடத்தணும், பாடி லாங்குவேஜ் எப்படி மெயின்டைன் பண்ணணும், டெக்கோரம் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு விஜய் அவர்கள் கற்றுக்கிட்டா இன்னும் கூட தமிழ்நாடு பாலிடிக்ஸ் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ கம்பேரிசன் இந்த மாதிரி கம்பேர் பண்ணுங்கள். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடக்கக்கூடிய அந்த அரசியல் போர், கருத்தியல் போர் அப்படின்றது வந்து நெடுங்காலமாக இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கும் திமுக அதிமுக தான் எதிர்க்கட்சி வேணும்னு கேட்கறது காரணம் அட்லீஸ்ட் கொள்கைக்காகவாது பேரளவிலாவது அண்ணாவை வைத்துக்கொண்டு இங்கே ஒரு நல்ல ஒரு ஹெல்தி பாலிடிக்ஸ்ன்றது ஒன்று அதிமுக கிட்ட தான் இருக்குது. ஸோ அப்பேற்பட்டவங்க அமைதியாக இருக்கிறதுனால இன்றைக்கி சின்ன சின்ன விட்டல் பூச்சிகள்லாம் வந்து தான் தான் எதிர்க்கட்சின்னு சொல்கிற ஒரு நிலை வந்து இன்றைக்கி உருவாயிருக்கு. அது நல்லா இல்லை பார்க்குறதுக்கு. இவ்வளோ நேரம் வந்து விஜய் அவர்கள் பேசியிருந்தது, அவருக்கு ஒரு பெரிய புரிதல் இல்லை, அவர்னால பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியாது, இதெல்லாம் நீங்கள் சொன்னாலும் இன்னொரு கூற்று இந்த 26 முன் வச்சது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது இன்றைக்கி வரைக்கும் ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணியில் எங்ககிட்ட இப்போதைக்கு அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, பட் அங்கேயும் அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. இது இன்னும் அதிகமாக இருக்கிறது திமுக கூட்டணிக்குள்ளே தான். ஏன்னா காங்கிரஸ் இன்னும் அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லலை, கூட்டணிக்குள்ளேயே இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் அதுக்கான ஒரு குழுவை அமைக்கிறோன்னு சொல்கிறாங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு வலுவான குரல்கள்லாம் கேட்குது. அப்படிங்கும்போது ஒரு திமுக கூட்டணின்றது ஸ்டேபிளாக இல்லை அப்படின்றது புரிஞ்சுக்கலாமா? இல்லை, ஸ்டேபிளாக இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆப்வியஸ்லி வந்து தேர்தல் காலகட்டம் நெருங்கும் போது இந்த மாதிரியான சர்ச்சை எல்லா காலகட்டத்திலும் இருந்திருக்கு. காரணம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீட்ஸ் வேணும். ஏன்னா நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்கன்னு தெரியுது, அப்போ உங்கள் கூட நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீட்ஸ் வேணும்னு கேட்குறது வந்து தார்மீகமாக எல்லா இடத்துலையும் இந்தியா முழுக்க நடக்கிறது. ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றது இந்த முறை தானே அதிகமாக இருக்குது. அப்படி வந்து பேசுகிறதும் பொதுவெளியில் சொல்கிறதும் ட்விட்டர் போடுறதுனாலே மட்டும் இங்கே வந்து எதுவும் பெருசாக மாறிட போகிறதில்ல. தலைமை லெவலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. தலைவர் இன்றைக்கி வரைக்கும் வந்து காங்கிரஸோட தலைமைக்கிட்ட நல்ல இணக்கமாக இருக்காங்க. தலைவர்கள் வந்து எந்த இடத்துலையும் வந்து பிரச்சனைகளை கிளப்புறதோ இல்லை மாதிரியான விஷயங்கள் சர்ச்சைகளில் வந்து சிக்கிறதோ இல்லை. இன்னும் சொல்லப்போனால் கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் பொதுவெளியில் நீங்களா உங்கள் கருத்துக்களை போய் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு கொட்டு வச்சு தான் அனுப்பிச்சிட்ருக்கு. ஸோ அங்கொன்றும் இங்கொன்றுமா அவங்களோட தனிப்பட்ட கருத்துக்களையும் ஆசைகளையும் சொல்கிறத வந்து கூட்டணியில் பிரச்சனை அப்படின்னு வந்து டெஃபினட்டாக பார்க்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாலையும் வந்து இந்த இந்தியா அலையன்ஸ் வந்து ஒருங்கிணைக்கிற வேலையை வந்து இன்னைக்கு தமிழ்நாடு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் இந்தியாவுடைய இந்த செக்யுலரிசமை நம்ம காப்பாற்றணுன்ற பொறுப்பு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கிட்ட இருக்குன்னு வந்து நம்புறாரு. அண்ட் ஹீஸ் ஒன் அமங் த சீனியர் லீடர்ஸ். ஸோ அவர் தான் அதை பண்ணியாகணுன்ற ஒரு கட்டாயம் இங்கே இருக்குது. ஸோ ராகுல் காந்தி அவர்களும் நம்ம தலைவரும் எவ்வளோ தூரம் இணக்கமாக இருக்காங்கன்றதை பார்க்க முடியுது. ஒரு பார்க்கும்போது எவ்வளோ தூரம் வந்து இணக்கமாக இருக்காங்கன்றது நமக்கு தெரியுது. ஸோ அவங்க கட்சிக்குள்ளே இருந்துட்டு 1-2 பேர் வந்து ட்வீட் பண்ணுறதுனாலையும் பேசுறதுனாலையும் எதுவும் மாற போகிறதில்ல. இங்கே நம்மளுடைய தலைமை அப்படின்றது வந்து காங்கிரஸ் சைடில் செல்வ பெருந்தை அவர்கள் தான். அவங்க வாயிலேருந்து அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எனக்கு இவ்வளோ சீட்ஸ் வேணும்னு கேட்டால் தான் நம்ம அதை சீரியஸாக எடுத்துக்குமே தவிர்த்து மற்றபடி தலைமை இணக்கமாக தான் இருக்குது. அது எதுவாக இருந்தாலும் தலைவர் பார்த்துப்பாரு. இல்லை, தலைமை இணக்கமாக இருக்குது அப்படின்றீங்க, ஆனால் ராகுல் காந்திக்கு நெருக்கமான பிரவீன் சக்கரவர்த்தி விசில் சின்னம் கிடைச்ச உடனே அவர் ஒரு ட்வீட் போடுறாரு. இங்கே அவங்க வந்து ஒரு குழு எப்போ அமைப்பீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க, பட் அவங்க கூட பேசுகிற மாதிரி தெரியல. நிறைய சலசலப்பு அப்படிங்கும்போது தொண்டர்கள் மத்தியிலே 2 பிளவாக காங்கிரஸ் பிரிஞ்சிருக்காங்க. ஒன்று திமுக கூட போகணும்னு நினைக்கிறாங்க, ஒன்று தாவேகா கூட போகணும்னு நினைக்கிறாங்க. இப்படி தான் இருக்குது அவங்களுடைய நிலைமை. மேபி தாவேகாவோட போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு 2 பிளவாக இருக்குது காங்கிரஸ் அப்படின்றது. அப்போது வலிமையான கூட்டணி தான் எங்களுடைய கூட்டணின்னு சொல்லும்போது அதுக்கு பாதகமாக அமையுது இல்லையா? இது எல்லாமே இல்லை, இது நிச்சயமாக பாதகமாக. நீங்கள் ஏன்னா திமுகலையும் பேசுகிறாங்க, காங்கிரஸுக்கு 3000-4000 ஓட்டு கூட இல்லை அப்படின்றாங்க. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, இதுதான் நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட். அது எப்பயும் மாறுபடலை. நம்ம காங்கிரஸ் கூட இணக்கமாக தான் இருக்கோம். காங்கிரஸ்குள்ளே இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டாண்ட், அது நம்ம விமர்சிக்க முடியாது. பட் அட் எண்ட் ஆஃப் த டே தலைமை வந்து இணக்கமாக இருக்குது, அவங்களுக்குள்ளே எந்த சர்ச்சையும் இல்லை, எந்த ஐயப்பாடுகளும் இல்லை. அப்படின்றப்போ தேர்தல் நெருக்கத்தில் இந்த மாதிரி அங்கொன்று இங்கொன்று தீப்பொறி வர்றது ரொம்ப சகஜம். ஸோ அது வந்து தலைமை ஹேண்டில் பண்ணிக்கும். இப்போ வரைக்கும் திமுகவோட கூட்டணியில் எந்த ஒரு சர்ச்சையுமே இல்லை, எல்லாமே ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. ஸோ எலெக்ஷன்ஸ் நெருங்கிறதுனால அப்படி ஒன்று இப்படி ஒன்று பேச்சுக்கள் அடிப்படலாம், பட் அட் எண்ட் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் நிற்க போகிறாங்க. அதில் மாற்றுக்கருத்தில். ஏன்னா நம்ம எதிர்த்து நிற்கக்கூடிய ஆட்கள் அப்படிப்பட்டது. ஒன்றிய பாஜக அரசு வந்துட்டு நேரடியாக தன்னால் வர முடியலன்னு சொல்லிட்டு அதிமுகவோட கூட்டணி வச்சுட்டு எவ்வளோலாம் ரகலை பண்ணாங்கன்றது எல்லாருமே பார்த்தோம். இன்றைக்கி அவங்களையும் கழட்டி விட்டுட்டு தனித்தனியாக நின்னாங்க.
கூட்டணி இருக்குன்னாங்க இல்லைன்னாங்க. இந்த கடந்த 5 ஆண்டு காலத்தில் எத்தனை முறை கூட்டணி இருக்கு இல்லைன்னு பிரிஞ்சு இந்த ஆடுபுலி ஆட்டம் ஆடினாங்கன்றதை நம்மளால் பார்க்க முடியுது. இன்றைக்கி ஃபைனலாக ஒன்று சேர்ந்துட்டு நிற்கிறாங்க. ஸோ அப்படின்றப்போ ஏதாவது ஒரு வகையில் திமுகவை வந்து அந்த ஆட்சியிலேருந்து அகற்றணுன்றது மட்டும்தான் பாஜகவோட ஒரே பிளான். இன்னும் சொல்லப்போனால் பாசிசத்தோட மறு உருவமாக தான் இன்றைக்கி புதுசாக வந்த நிறையா பேரையும் வந்து பார்க்கக்கூடிய சூழல் அப்படின்றது இருக்குது. நேரடியாக வர முடியல, கூட்டணி வச்சு வர முடியல. ஸோ நமக்கான தேர்ட் ஃபேக்டர் ஒன்று உருவாக்கி வைக்கும்னு சொல்லிட்டு புதுசாக கிளப்பி விடுறாங்களோன்ற ஐயப்பாடும் மக்கள்கிட்ட இருக்குது. அப்படின்றப்போ ஏதோ ஒரு வகையில் பின்னாடி பாஜக இருக்கு இருக்கலாம். ஓகே. கமலஹாசன் வந்த சமயத்திலயும் திமுக இதை தான் சொன்னுச்சு. ஆனா அவர் அவரோட ஸ்டாண்ட்ல அவர் தெளிவா இருந்தாரு. எந்த இடத்துலயும் வந்து நான் ஆர்எஸ்எஸ் பாஜக கூட நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல டைரக்டா விமர்சிச்சாரு. அவர் சொன்னாரு இல்ல. ஆனா கமலஹாசன் அவர்கள் வந்த சமயத்துல திமுக வச்ச விமர்சனமே அவங்க வந்து பாஜகவோட பி டீம் தான். கடைசியில இப்போ அவரும் வந்து சேர்ந்துட்டாரு திமுக அப்படிங்கும்போது இதே விஷயத்தை தான். ஆனா அவர் ஒரு இயக்கத்தோட தலைவரா இருந்து தன்னோட ஸ்டாண்ட் இதுதான்றத தப்பானாலும் சரி சரியானாலும் சரி ஸ்டாண்ட் இதுதான்றதுல தெளிவா இருந்தாரு. பாஜகவை விமர்சிக்க வேண்டிய இடத்துல விமர்சிச்சாரு. விஜய் விமர்சிக்கிறதுக்கு தைரியம் இருக்கா? முதல்ல ஒன்றிய அரசு பார்த்தோ, மோடி அவர்களை பார்த்தோ, அமித்ஷா அவர்களை பார்த்தோ, ஏன் என்னோட படத்தை நிறுத்தி வச்ச, ஏன் இந்த தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டை வந்து நிறுத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்கான திராணி இருக்கா? இன்னைக்கு வரைக்கும் கேட்க முடியல. தமிழ்நாட்டோட சிஎம் நாளைக்கு நீங்கள் சிஎம்மாக வந்து உட்காந்தா கேள்வி நீங்கள் அவங்கள பற்றி தான் கேட்க போறீங்க. அது ஏன் இப்போதுலேருந்து கேட்க மாட்டேன்றீங்க? ஏன்னா நீங்கள் சிஎம் ஆக போகிறது இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். ரெண்டாவது இப்போவே கத்தனோன்னா கொட்டு வச்சு உட்கார வச்சிருவாங்கன்ற பயம் இருக்கு. அவ்வளோ பயம் இருக்கிறவங்க ஏன் சார் அரசியலுக்கு வரீங்க? தேவையில்லையே. கேப் புக் பண்ணீங்கன்னா இனி அதை ரெட் டாக்ஸில புக் பண்ணுங்க. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots.